Hello students, இந்த வீடியோவில் கேஎஸ்ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் என்னென்ன காலேஜஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த கேஎஸ்ஆர் காலேஜ் எதுக்காக நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரைவேட் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் சரி தாராளமாக ஸ்க்ரீனில் 3 நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேஎஸ்ஆர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் எங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாமக்கல்ல திருச்செங்கோடில் கேஎஸ்ஆர் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்ம கேஎஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ஏன்னா இந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிக்கல் கோர்சஸாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஎஸ்ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேஎஸ்ஆர் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கோயட் காலேஜ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது போக பார்த்தீங்க அப்படின்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் சொல்லிட்டு உமன்ஸ்க்காக மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுமே ரன் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கேம்பஸ். ஸோ இன்ஜினியரிங் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த 3 கேம்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஎஸ்ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ரன் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸில் என்னென்ன ரன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற காலேஜ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் நர்சிங், கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. இந்த காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ரன் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாலிடெக்னிக் காலேஜ், பாலிடெக்னிக் அண்ட் ஐடிஐ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து கேஎஸ்ஆர் பாலிடெக்னிக் காலேஜ், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேஎஸ் ரங்கசாமி இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎஸ் ரங்கசாமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து நம்ம ஐடிஐ கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜமால் ரங்கசாமி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஎஸ்ஆர் இன்ஸ்டிடியூஷனில் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து டீச்சர் எஜுகேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், நம்ம பிஎட் படிப்போம் இல்லையா, ஸோ காலேஜஸ் முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு படிக்கக்கூடிய பிஎட் கோர்சஸ், எம்எட் கோர்சஸ், இதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நான் எல்லா கோர்சஸ் அண்ட் எல்லா காலேஜஸ்மே நான் அதில் கவர் அப் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எதுக்காக கேஎஸ்ஆர் காலேஜ் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஎஸ்ஆர் காலேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கோர்சஸில் எவ்வளோ ஃபீஸஸ் போயிட்டு இருக்குது அண்ட் அந்த கோர்சஸ் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மார்க் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் 3 நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அட்மிஷன் கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.